வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்த உத்தரவு ரத்து. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த விவகாரம். குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஓமந்தூராரில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வீரவணக்கம். திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் மரியாதை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. ஓமந்தூராரிலிருந்து நினைவிடம் வரை ஆயிரக்கணக்கானோர் முதலமைச்சருடன் பேரணியாக சென்று மரியாதை. திருச்சி தெற்கு மாவட்ட திமுக ஏற்பாட்டில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் கருணாநிதி நூற்றாண்டு திருவுருவ சிலை திறப்பு. சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் அமைதி பேரணி. கருணாநிதி திருவுருவ சிலை மற்றும் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை. கருணாநிதி நூற்றாண்டு விழா நிறைவை ஒட்டி அவரது உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வெளியீடு. சென்னையில் நடைபெறும் விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு வெளியிடுகிறார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சாமி கோவில் சார்பில் 3,41,00,000 மதிப்பீட்டில் 2 புதிய வணிக வளாகங்கள் திறப்பு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய மனு பாக்கருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. டெல்லி விமான நிலையத்தில் மாலை அணிவித்து கரகோஷம் எழுப்பி வாழ்த்து. முதலமைச்சர் குறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி எஸ்பியிடம் புகார். நாம் தமிழர் கட்சியின் யூடியூப் சேனலையும் முடக்கி வைக்குமாறு கோரிக்கை. TNPSC மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர் வரைவு அலுவலர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல்.
திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்து செல்லப்பட்ட தற்காலிக சாலை உடைப்பால் பொதுமக்கள் 20 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலம். கும்பக்கரை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை கனமழை தொடரும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளா, கர்நாடகாவில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆகஸ்ட் மாதம் 20 முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியாக குறைந்தது. 16 கண்மதகு வழியாக திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்ட நிலையில் டெல்டா பாசனத்திற்கு மட்டும் வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திரு தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள். உடலில் அலகு குத்திக் கொண்டும் மயில் காவடி, புஷ்ப காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் 22 பேருக்கு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை கல்பிட்டி சுற்றுலா நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நகை அடகு கடையில் மர்ம நபர்கள் கைவரிசை. 40 சவரன் தங்க நகை மற்றும் 4.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கரை வரவேற்க திருச்சி சிறைவாசல் வரை அதிமுக நிர்வாகிகள் சென்ற விவகாரம். பணியில் அலட்சியம் காட்டியதாக சிறைத்துறை தலைமை காவலர் சஸ்பெண்ட். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்.கே.பேட்டையில் பாக பிரிவினை பத்திரத்தை விடுவிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சார் பதிவாளர் கையும் களவுமாக கைது. சார் பதிவாளருக்கு உதவிய பத்திரப்பதிவு எழுத்தர் ஆறுமுகத்தையும் கைது செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. பழனியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. விரக்தியில் தக்காளியை குப்பையில் கொட்டி சென்ற பரிதாபம். கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக கடந்த 6 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் துவக்கம். மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி புறப்பட்ட ரயிலில் சுற்றுலா பயணிகள் உற்சாக பயணம். பீகார் மாநிலம் ரோக்தாஸில் கொட்டி தீர்த்த கனமழை. பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் நியமனம். நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸை நியமித்து அந்நாட்டு ஜனாதிபதி அறிவிப்பு.
வங்கதேச முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கைது. நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்த போது டாக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தது ராணுவம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அமெரிக்க விசா ரத்து. ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா நடவடிக்கை.